அவரும் என்ன தங்கச்சின்ற ரீதியில் தங்கம் என்று சொல்கிறேன். நானும் அதை அண்ணாண்ட ரீதியில் ஏற்றுக்கொள்கிறேன். கூப்பிடுறாவ தங்கம் அவருக்கு தங்கெல்லாம் உண்டு. அந்த டாக்டருக்கு தங்கச்சி இல்லை, அவர்கிட்ட அண்ணாண்ட மகளுண்ட வயது தான் வேக்கு. அப்போ அப்படி கூப்பிடணும். அது ஒன்றும் பெருசாக எடுக்க வேண்டியது இல்லை. சமூகம் கருப்பு கண்ணாடிக்க பார்த்துட்டு இருந்தால் அப்படித்தான் தெரியும். கொஞ்சம் பிள்ளை கண்ணாடிக்க பார்த்துட்டு வந்தால் தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைன்ற வயதில் இப்படியான அழுக்காறு சேறு பூசுற விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் பெண்கள் மகளிர் அமைப்பு பெருத்த கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏனென்று கேட்டால் அந்த பிள்ளைன்ற தன்னம்பிக்கை தான் போல தூரம் முன்னுக்கு கொண்டு வந்தோம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சடனாக அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து? முதலேருந்து வரீங்க பிரச்சாரத்துக்கு. வைத்தியசாலையில் நடந்த அந்த பிரச்சனையில் எந்த அரசியல்வாதிகளாலேயும் தீர்வு கொடுக்க இல்லை. ரிலேஷன் நடந்தும் அவருக்கு இந்த வரைக்குமே ஒரு ஊழலை வழிகொண்டதுக்காக அவரை வந்து வேலையை நிப்பாட்டப்பட்டு இன்டெடிக்ட் பண்ணியே விட்டாச்சு. ஒரு சிறந்த நீதி கிடைக்கல அவருக்கு. அரசியல்வாதிகளாலேயும் கிடைக்கல அவருக்கு. அவற்ற உள்ளால் நடந்த இன்குவாரிலையும் இது வரைக்குமான முடிவுகள் எதுவுமே வரல. இதுக்கான அடுத்த கட்டமாக நான் வந்து அரசியலுக்குள்ள போனால் தான் இருக்குது. அப்படி எவ்வளவோ ஜனங்களுக்கு நடக்குது. அதுக்கான ஒரு நீதியை வாங்கி கொடுக்கணும்ன்றது அதுதான் என்னையும் வைத்தியரையும் வந்து அரசியலுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம். தேங்க்யூ. இன்னொரு மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சிறு வயதில் நீங்கள் இப்போ பாராளுமன்றத்துக்கு போக போறீர்கள், வைத்தியரோட போக போறீர்கள். சில பேர் இப்போ நினைப்பார்கள், இந்த வயதில் போய் உங்களால் இதில் செய்யலாமோ என்று நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இந்த வயதில் செய்கிறதுக்கு நான் என்னங்க கல்ல உழைக்க போகிறேன் இல்லை தானே. இங்கே திறமை இருக்குது, கதைக்கிறதுக்கு வெள்ளமே இருக்குது, கதைக்கிறதுக்கு வாய் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது. கதைக்க வேண்டியதை நாங்கள் கதைப்போம். அங்கே போய் நான் எல்லாருமே வந்து உடைச்சி தள்ளிட்டு வரையில தானே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் பண்ணுறதை தாண்டி எங்களுக்கு கதைக்கக்கூடிய திறமைகள் இருக்க வேண்டும். அதுதான் அவைக்கு சொல்லிக் கொண்டது. இதுக்கு வர்றதுக்கு வயது இல்லை என்றது அது ஒரு தடையாக இருக்காது. அனுபவம் தான் முக்கியம். மற்றது சமூக ஊடகத்தில் நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு என்ன ஸ்டோரி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். தங்கமே ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பொசிப்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னால் நீங்கள் என்னத்தை சொல்ல வாரீங்க? முடிவு என்று சொல்லி என்னத்தை கட்டுறது? எங்களுக்குள்ள அப்படி இல்லை. கதைக்கிற ஆக்களுக்காக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே இல்லை. அவரும் என்ன தங்கச்சின்ற ரீதியில் தங்கம் என்று சொல்கிறேன். நானும் அதை அண்ணாண்ட ரீதியில் ஏற்றுக்கொள்கிறேன். மனசில் உள்ள ஒன்றுமே இல்லாதவர் பப்ளிக் அன்றைக்கு அந்த வீடியோ எடுக்க நான் இதை சொல்லணும் பப்ளிக்கு. நான் ஸ்ரீதரன் எம்பி அதுக்கு நான் விஷ் பண்ணிட்டு வந்தேன். நான் கை கொடுத்து அப்போ தான் என்ன தேவை இந்த காலையில் சொல்லி அப்போ நான் அதில் 2 வீடியோ எடுத்து கொண்டிருக்கேன். சொல்கிறேன் அவங்க எடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவரை நான் சொன்னவன் நீ போடுறா பிரச்சனை இல்லை. அப்போ அதில் உள் மனசுக்கு எதுவுமே இல்லாத ஆள் வந்து வெளிப்படையாக கதைச்சிட்டு போகிறார். இதுக்கு ஸ்டாப் பண்ணணுன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுதான் நான் என்ன தொடக்கத்தில் இதை வந்து ஒரு விஷயமா எடுத்தாலும் பேருந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி வேணுமென்று நீங்களும் வந்தார் இல்லை. பார்க்குற பார்வையில் தானே இருக்குது. எந்த அண்ணாவுன்னா என்ன தங்கம்னு சொல்கிறேன். எனக்கு சொந்த அண்ணா இருக்குது. அப்போ ஒரு ஆக்களும் பார்க்குற வித்தியாசம் வீட்டில் பிள்ளைகளை அப்படி தானே கூப்பிடுறாவ தங்கம் அவருக்கு தங்கெல்லாம் உண்டு. அந்த டாக்டருக்கு தங்கச்சி இல்லை, அவர்கிட்ட அண்ணாண்ட மகளுண்ட வயது தான் வேக்கு. அப்போ அப்படி கூப்பிடணும். அது ஒன்றும் பெருசாக எடுக்க வேண்டியது இல்லை. சமூகம் கருப்பு கண்ணாடிக்க பார்த்துட்டு இருந்தால் அப்படித்தான் தெரியும். கொஞ்சம் பிள்ளை கண்ணாடிக்க பார்த்துட்டு வந்தால் தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த பிள்ளைன்ற வயதில் இப்படியான அழுக்காறு சேறு பூசுற விஷயங்களுக்கு எல்லாம் நாங்கள் பெண்கள் மகளிர் அமைப்பு பெருத்த கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏனென்று கேட்டால் அந்த பிள்ளைன்ற தன்னம்பிக்கை தான் போல தூரம் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. சொல்லுறவன் 1000 சொல்லட்டும். நம்ம மனதுக்கு நம்ம தொழிலுக்கு நாம் இருந்தால் சரி. உலகம் 1000 சொல்லட்டும். எங்களோட மனச்சாட்சி தான் எங்களுக்கு நீதிபதி. சரியா? நான் மகளிர் மன்ற உறுப்பினராயும் இருக்கிறேன். எங்களோட மகளிர் மன்ற சார்பில் நான் அந்த பிள்ளைக்கு பக்கத்துணையாக இன்றைக்கும் இருப்பேன். அவ்வளோங்க. சரி, நன்றிங்க.